கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:25 வசனம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அன்பை பாருங்கள். அதுவும் சோர்ந்து போயிருக்கிற, வாடி போயிருக்கிற, அப்படிப்பட்டதான பாதிப்பில் இருக்கக்கூடியதான மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற நல்ல வார்த்தை என்னன்னா, சோர்ந்து போன உள்ளங்களுக்கு கர்த்தர் புத்துயிரை கொடுக்கக்கூடியவராய், வாடி போய் இருக்கக்கூடியதான மக்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியவராய், நெஞ்சங்களுக்கு, அப்படிப்பட்ட நெஞ்சங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவராய், ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாராம். ஒட்டு மொத்தமாக இதில் தேவனுடைய அன்பை மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை. நீங்கள் எந்த விதத்தில் சோர்ந்து போயிருந்தாலும், வாடி போயிருந்தாலும், அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தை வேரோடு கர்த்தர் எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, விமோச்சனத்தை கொடுத்து உங்களை மகிழ்வுக்குள்ளாக்குவார். ஆகவே அவரை நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவர் மேல் வைத்த விசுவாசம் உங்கள் வெற்றியின் பாதையில் உங்களை நடத்தும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமையில் ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு ஒரு வெற்றி கொடுப்பார் என்றதான நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாக விடுகிற ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நன்மையின் நாட்களாக, வெற்றியின் நாட்களாக அமையும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வாழ்விலே கர்த்தருடைய தெய்வீக அன்பு வெளிப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் எல்லா விதத்தில் உயர்வையும் மேன்மையும் தருவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.